ஓம் ஸ்ரீ சாய்ராம். டிசம்பர் 5, 2025 சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். அறியாமையால் தான் தலைக்கணம் அதிகமாகிறது. உண்மை தெரிந்தால் எல்லா மனிதர்களும் பர்த்ருஹரியை போல் பணிவானவர்களாக ஆகிவிடுவார்கள். அவர் ஒரு கடல் முதல் மறு கடல் வரை பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தை ஆண்ட வலிமை மிக்க பேரரசர். அவரது ஆணை கேள்விகளுக்கு இடமின்றி ஏற்கப்பட்டது. மேலும் அவரது ஆளுமை பரந்த திரளான மனிதர்கள் மீது மேலோங்கி இருந்தது. ஆயினும் கூட வாழ்க்கை என்பது இந்த பூமியில் குறுகிய காலம் மட்டுமே என்பதை அவர் ஒரு கணப்பொழுதில் உணர்ந்தபோது அவர் தனது செல்வத்தையும் அதிகாரத்தையும் துறந்து துறவியின் காவியுடைகளை தரித்து கொண்டார். அவரது நாட்டு மக்களும் சிற்றரசர்களும் உண்மையாகவே கண்ணீர் வடித்தனர். ஏனென்றால் அவர்கள் அவரை நேசித்து போற்றியவர்கள். சல்லி காசற்ற தவசியின் கிழிந்த ஆடையை அணிந்து கொண்டு யாசித்து வாழ்கிறாரே என்று அவர்கள் புலம்பினார்கள். எவ்வளவு விலைமதிப்பற்ற சொத்தை நீ தூக்கி எறிந்து விட்டாய், மேலும் என்னே ஒரு வருந்தத்தக்க வியாபாரத்தை முடித்திருக்கிறாய் என்றெல்லாம் புலம்பினார்கள். ஆனால் பர்த்ருஹரி, நண்பர்களே, நான் மிகவும் லாபகரமான வியாபாரத்தையே செய்துள்ளேன். இந்த காவியுடை எவ்வளவு விலைமதிப்பற்றது என்றால் இதற்கு விலையாக என் சாம்ராஜ்யத்தையே கொடுத்தாலும் ஈடாகாது என்று பதிலளித்தார். அதுவே இறைவனிடம் விட்டு செல்லும் ஆன்மீக பாதையின் மகத்துவத்தின் அளவுகோலாகும். தெய்வீக அருளுரை, ஜூன் 26, 1969. நீங்கள் கல்லிலிருந்து செடி, பின் விலங்கு, பின்னர் மனிதன் என்ற நிலைகளுக்கு போராடி உயர்ந்து வந்துள்ளீர்கள். மிருக நிலைக்கு திரும்பி சரிந்து விடாதீர்கள். பிரேமையின் புத்துளியுடன் பிரகாசித்துக் கொண்டு தெய்வீக நிலைக்கு உயருங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.